Don't include over there. Go on, yes, yeah. Thank you. Wow, that's what I'm going to take. ஏன்னா அந்த அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியாததில் பட்ஜெட் வந்து டைட்டாக இருக்குது. அந்த அமௌண்ட்டை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில, எப்போ அதை சரி பண்ணுவானுங்கன்னு தெரில. ஊருக்கு போய் தான் சரி பண்ணோம், அன்எக்ஸ்பெக்டட். இதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு கண்ட்ரியை கேன்சல் பண்ணோம், பார்ப்போம். Put one of the seat. The boat has 3 seats. Okay. So the back could be one of the seats that will be. Okay. Yeah, a few. Yeah. Lots of birds as well. Yeah, this is the paradise of birds. I love the birds. Yeah. If you want to use the pedal, you can use this one. ஓகே. போனலாம் தண்ணிக்குள்ளே போட்டால் முடிஞ்சு. அடிக்கிற குளிருக்கு இப்போ தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது. அப்படியே அதுக்குள்ளே போகிறோமா? The lake is huge. What? Lake is big. Yeah, the lake is huge. இப்போ நம்ம இருக்க இந்த லேக் வந்து பார்த்தீங்கன்னா அருஷாலே இருக்கக்கூடிய கொஞ்சம் ரிமோட்டான பிளேஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு ஐசோலேட்டடான ஒரு லேக்குங்க, லேக் டுலூட்டி. ஸோ இதை வந்து இங்கே லோக்கல்ஸ் வந்து கோஸ்ட் லேக் அப்படின்னு வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய இந்த ஃபோக்லோரு லெஜண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, கதைகள், கட்டுக்கதைகள், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதிலலாம் வந்து இந்த இடம் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணப்படுதுங்க. ஸோ இதை சுற்றி ஸ்பிரிட்ஸ் இருக்கதாகவும் இங்கே இருக்கக்கூடிய கதைகள் எல்லாம் சொல்லப்படுது. ஸோ அவங்களுடைய ஃபோக்லோரில் இது இருக்கனால இதை வந்து அவங்க கோஸ்ட் லேக் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் லொக்கேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிமோட்டாக சுற்றி மலைங்க இருக்குது. ஸோ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதுக்கு நடுவால் தான் வந்து இந்த லேக்கே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய லேக்குங்க, ரொம்ப ஒரு ஹியூஜ் லேக் இது. நீங்கள் சும்மா கேமராவில் பார்க்குறத விட ரொம்பவே ஒரு பெரிய லேக்காக தான் வந்து நேரில் பார்க்குறப்ப ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு இடங்களை சுற்றி தான் வந்து இவங்களோட ஃபோக்லோர் வந்து அமைஞ்சிருக்கனால இதை அவங்க கோஸ்ட் லேக்குன்னு சொல்லி மீன் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிட்டி நாய்ஸோ இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பக்கத்தில் கிடையாதுங்க. நம்ம வந்து ரொம்பவே வந்து ரிமோட்டாக தள்ளி இருக்கோம். ஸோ வெறும் வந்து அந்த ஃபாரஸ்ட்டு, பேர்ட்ஸு, இதோட சவுண்டு மட்டும்தான் வந்து இதை வந்து மொத்தமாக கேட்குற மாதிரியே இருக்குது. சுத்தமாக வந்து ஒரு சிட்டியோட ஒரு டச்சே இல்லாமல் ரொம்பவே தள்ளி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்களோட கதையை பிளேஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரியான ஒரு ரிமோட்டான விஷயத்த வந்து இவங்க கோஸ்ட் லேக்குன்னு மீன் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ இதை தாண்டி இந்த லேக்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம எதிர்பார்க்குறத விட நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் இந்த லேக்கில் இருக்குங்க. மக்கள் சொல்கிற இந்த ஃபோக்லோர்ஸை விட்டுறலாம். அதை தாண்டி இந்த லேக் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு யோசிச்சோன்னா, ஆல்மோஸ்ட் வந்து 1 ஸ்கொயர் கிலோமீட்டராங்க இந்த லேக்கோட பரப்பளவுங்கிறது. ஃபுல்லாகவே வந்து மரங்கள், அந்த மாதிரியான ஒரு ஃபாரஸ்ட், அந்த ஒரு சரௌண்டிங்கில் நடுவால் ஒரு லேக்கு சுமார் 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில். ஸோ இந்த 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹியூஜ் லேக் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி வந்து இது எரிமலை எரப்ட் ஆகி, ஒரு சின்ன எரிமலை வந்து எரப்ட் ஆகி அதுக்கப்புறம் கொலாப்ஸ் ஆனனால அதோட கிரேட்டரில் உருவான வல்கானிக் லேக் இது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு எரிமலையோட ஒரு வாயில், அந்த கிரேட்டர். ஸோ அது வந்து கொலாப்ஸ் ஆனதுனால உருவான லேக்காங்க இது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான லேக்ஸ் வந்து ஆப்பிரிக்கா முழுக்க இருக்குது, டான்சானியா முழுக்க இருக்குது. இது பக்கத்து நாடுகளான கென்யா, எத்தியோப்பியா, இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த மாதிரி எரிமலை வெடித்து செதறனால அதனுடைய கிரேட்டரில் வந்து பார்த்தா அமைஞ்சிருக்குங்க. இங்கே பக்கத்தில் வந்து கொரங்கோரோ கிரேட்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு பயங்கரமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனும் கூட. ரொம்ப வந்து ரிமோட்டாக, அது வந்து ஆல்வீல் டிரைவ் வெஹிக்கிளில் தான் போக முடியும், சஃபாரி வெஹிக்கிளில் தான் போக முடியும், நம்ம தனியாக போக முடியாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மசாய் இன மக்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரிமலையோட அந்த கிரேட்டரில் வந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த எரிமலை வந்து இப்போ ஆக்டிவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி அந்த எரிமலையோட கிரேட்டரில் வந்து மக்கள் வாழ்றது, அனிமல்ஸ் வாழ்றது. அண்ட் அந்த கொரங்கோரோ கிரேட்டரில் வந்து பிக் ஃபையும் இருக்குது. நம்ம அந்த பிக் ஃபை 5 அனிமல்ஸையும் கூட அங்கே பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க.
ஸோ அது வந்து $200 $300 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணி டூர் பண்ணிட்டு இருக்காங்க. என்ட்ரி ஃபீ, வல்கனோல வந்து அந்த அசெண்ட் ஆகுறதுக்கான ஃபீ, அந்த ஸ்லோப்ல ஏறுறதுக்கான ஃபீ, இந்த மாதிரி எரிமலை வெடித்து இப்போ இன்ஆக்டிவா இருக்க எரிமலையில உருவான லேக்கு, உருவான காடுகள், உருவான ஒரு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடம், அதுல இருக்கக்கூடிய விலங்குகள், இந்த மாதிரியான விஷயங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கால எக்கச்சக்கமா இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு லேக் தான் இது. வல்கனோவோட கிரேட்டர்ல உருவான இந்த லேக். ஆல்மோஸ்ட் 1 சதுர கிலோமீட்டரா. அப்ப அந்த வல்கனோ இருக்கும்போது எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த வல்கனோ வந்து இவங்க வந்து ரொம்ப சின்ன எரிமலைன்னு சொல்றாங்க. அதோட பெரிய பெரிய எரிமலைகள்லாம் இருக்காம். இங்க வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன குழுக்களா வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? கம்யூனிட்டிஸா வாழ்றவங்களா இருக்கலாம், இல்ல கிராமத்து மக்களா இருக்கலாம். அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணீர் வந்து போய் சேருதாங்க. டொமஸ்டிக் பர்பஸ்க்கும் அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கும். ஸோ வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் ஒரு வாட்டர் சோர்ஸ் அதை பார்க்காம இங்க இருக்க மக்களினுடைய தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த ஃபார்மிங்கு தேவையான இரிகேஷன், அக்ரிகல்ச்சருக்கு தேவையான இரிகேஷனு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லேக்ல இருக்க தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த லேக்கை நம்ம இது பண்ணிட்டு இருக்கும்போது தான் கைடு வந்து சொன்னாரு, இந்த லேக்கோட ஒரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ரெசார்ட் இருந்ததுங்க. அந்த ரிசார்ட் வந்து கென்யாவோட பிரசிடென்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அவருடைய சொந்த ரெசார்ட் ஆங்க இது. ஸோ வக்கேஷன் அந்த மாதிரியான டைம்லாம் வந்து இந்த மாதிரி ரிமோட்டான ஒரு ஏரியாவா இருக்கு, அமைதியான ஏரியாவா இருக்குல்ல. ஸோ இங்க வந்து அவர் சொந்தமா வீடு வச்சிருக்காரு, அதாவது ரெசார்ட் வச்சிருக்காரு. இங்க வந்து அவர் ஸ்டே பண்ணுவாராங்க, ஒரு நாட்டோட பிரசிடென்ட். அண்ட் இங்க வந்து நம்ம சுத்தி பார்த்தோம்னாலே கூட நிறைய டூரிஸ்ட் வந்து அவங்கவுங்க வந்து பிரைவேட்டா ரெசார்ட்ஸ் கட்டி வச்சிருக்காங்க டூரிசம் பர்பஸ்க்காக. ஸோ அங்க வந்து டூரிஸ்ட் ஸ்டே பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த போட் ட்ரிப் இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம அருஷால இருந்து வந்தனால நம்ம வந்து இங்க தனியா வந்து ஒரு போட் ட்ரிப் எடுத்திருக்கோம். மற்றபடி டூரிஸ்ட் வந்து இங்க தங்குறதுக்காகவே வந்து வராங்க, ரிலாக்ஸேஷனுக்காக. ஸோ ஒரு பெரிய டூரிசம்கான விஷயமா, அதாவது மஸ்ட் விசிட் ஸ்பாட் அந்த மாதிரிலாம் இல்லாம கொஞ்சம் ஒரு ஹிடன் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா வந்து இது வந்து இப்போ பிரபலமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இதை தாண்டி நிறைய விஷயங்கள் பார்க்கறதுக்கு இருக்குங்க. வைல்ட் லைஃப், நேச்சுரல் ரிசர்வ், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பார்க்கணும்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை இந்த ஏரியாவில் எங்கேயாவது ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு லேக் சைட் வியூவில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இங்கேருந்து அந்த ngorongoro கிரேட்டரு, நம்ம இதுக்கு அடுத்து வந்து ஹட்ஸாபே, டட்டோகா அப்படின்ற ட்ரைப் பீப்புள் எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் ஆக்சஸ் பண்ணணும்னா ஸோ இங்கே வந்து தங்கிட்டு இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் அந்த லேக்கை பற்றின ஒரு சின்ன விஷயம். $2000 டிப்பு கொடுத்தாச்சு. ஸோ ஏதாவது இங்கே சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் இருந்தால் நம்ம வாங்கிட்டு கிளம்புவோம். உட்காந்தெல்லாம் சாப்பிட முடியாது, டைம் இல்லை, நம்ம கிளம்பணும். இங்கே செக் பண்ணலாமா? நத்திங், எவ்ரிதிங் இஸ் ஓவர், ஃபைன், கிரேட். ஸோ எல்லாமே முடிஞ்சுங்க, இப்படி போகணுங்க. சரி போகலாம். Where are you going right now? No, I want to board Dala. Oh, so let me call him my bike so okay. we can go together. Okay. We need to come one day to do the sport fishing. Yeah. Fishing, eating. Yeah. அடுத்த ஏரி வந்து நம்ம அருஷா போக வேண்டியதுதான். அங்கேருந்து நம்ம கயட்டு போகணும் அருஷாலேருந்து. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸும் பாருங்கள், இனி வர வீடியோஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். மைல்ஸ் டு கோ. பை.
Yeah.